இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த டிவி செய்திக்காக அன்போடு கூட வரவேற்கிறேன். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவர், மகிமை டிவியினுடைய செய்தி வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். அப்பா, பேசுகிற அடியனை உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துகிறேன். ஆவியினாலே நிறைந்து பேசும்படியாய் உதவி செய்யுங்க தகப்பனே. கேட்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமான வார்த்தைகளை நீங்கள் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, இழந்து போனதை திரும்ப தருகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உலக வாழ்விலே அவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமாம், அந்த உலக வாழ்விலே அநேக பிள்ளைகள் அநேக காரியங்களை இழந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தோ காரியங்கள் கைகூடாமல் இழந்த காரியங்கள் நிறைய உண்டு. அதே போல கிறிஸ்தவ வாழ்வையும் இழந்த பெயர் கிறிஸ்தவர்களும் உண்டு. ஆமா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருவரையும் நான் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தேடி வந்திருக்கிறேன். அவர்கள் எவைகளையெல்லாம் இழந்து போனார்களோ அவைகளை திரும்ப கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் விவிதமாக சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்திருக்கிறார். அருமையான லெந்து நாட்களிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற நாட்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தருணங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவர், நாம் இழந்து போனவர்களை திரும்ப கொடுக்கும்படியாய் நம்மிலே நினைவாய் இருக்கிற ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். அருமையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கின்ற நாம் எவைகளை எல்லாம் இழந்து போயிருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்வை இழந்த பிள்ளைகளாக அநேகர் காணப்படுகின்றார்கள். நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த நிறைய மக்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்வதிலே தங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்றனர். இந்த லெந்து நாட்கள் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்ற நாட்களாக காணப்படுகிறது. நம்மை தேடி வருகின்ற ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை நாம் செய்வோமானால் அவர் மனஸ்தாபப்படுகிற ஆண்டவராக காணப்படுகிறார். நம்மை ரட்சிக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். மறந்து போய்விடாதீர்கள். இழந்து போனதை தேடுகிறார், இழந்து போனவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார்.
நாம் எவைகளையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் மீட்டு தருகிற ஆண்டவர். எவர்களை எல்லாம் ஆண்டவர் இழந்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் மீட்டு ரட்சிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அருமையான 2 காரியங்களை உங்களோடு கூட பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனங்கள் வரையும் உள்ள வசனங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி ஆண்டவர் மீட்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். அங்கே எருசலேம் அருகில் உள்ள பெதஸ்தா என்கிற அருமையான ஒரு இடம் இருந்தது, குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி வருகிறார். எப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் என்பதை யோசித்து பாருங்கள். பெதஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவர் ஒரு பெரிய வியாதிக்காரன். பெதஸ்தா கிணத்துல ஒரு அதிசயம் அடிக்கடி நடக்கும். எப்படி அந்த அதிசயம் நடக்குமானா, தூதன் ஒருவன் வருவான். அது பகலோ இரவோ அந்த குளத்தை அவன் கலக்கும் போது யார் முதலில் இறங்குகிறார்களோ, அந்த குளத்தில் யார் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் உடனடியாக குணம் பெறுவார்கள். அவன் சப்பானியா இருந்தாலும் சரிதான், குருடனா இருந்தாலும் சரிதான், செவிடனாக இருந்தாலும் சரிதான், சூம்பின உறுப்புகளை உடையவனாக இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தால் தூதன் அந்த குளத்தை கலக்கும் போது யார் முதலில் ஓடி போய் இறங்குகிறார்கள், யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறோம், யாருக்கு பிறர் உதவி செய்து அந்த வாய்ப்பை உருவாக்குகின்றார்களோ அவன் உடனடியாக குணப்படுவான். அந்த குளக்கரையில் 38 வருஷமா வியாதியாக இருந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு சுகமே கிடைக்கல. அவன் ஆண்டவரை தேடி இருப்பானா, ஆண்டவரை பற்றி யோசித்திருப்பானா, நம்முடைய பிதாவை பற்றி யோசித்திருப்பானா, ஆண்டவரே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லையே ஆண்டவர். எத்தனையோ ஆண்டுகள், 38 ஆண்டுகளாக இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய வியாதிக்கு எனக்கு விடுதலை இல்லையே அப்பா அப்படி சொல்லி எவ்வளமாக கலங்கி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிச்சிருப்பான். விரக்தியின் விளிம்புக்கு கூட அவன் போயிருப்பான். அவனை தேடித்தான் ஆண்டவர் போனார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போனார். போய் அவனோடு கூட பேசினாருங்க. தேடி போய் விசாரிக்கிற ஆண்டவராக இருந்தார். ஆமா, என்னப்பா உனக்கு சுகம் கிடைக்கலையா அப்படி சொல்லும்போது அவன் சொல்றான், 38 ஆண்டுகள் ஆண்டவர், எனக்கு பலன் அல்ல, எனக்கு உதவி செய்ய யாரும் அல்ல ஆண்டவர், இந்த உலகத்தில் என்னோடு கூட இருந்து என்னை கவனிக்கவும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய உள்ளம் அவனுக்காக ஏங்கியது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அந்த வியாதிக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொல்லிச்சு. எழுப்பா, உன் படுக்கையை கையில நீயே எடுத்துக்க, நட அப்படி சொல்லி சொன்னார். எவ்வளவு லகுவான ஒரு விடுதலை என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை மிக லகுவாக இருக்கும். ஒரே வார்த்தை தான். அவன் உடனே அவன் எழுந்தான், தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டான், நடக்க ஆரம்பிச்சான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், அநேக பிள்ளைகள் பேசுவாங்க, கேட்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, என்ன பிள்ளைகளை எல்லாம் இப்படி வியாதியாக இருக்கிறோமே, பல ஆண்டுகளாக வியாதியாக இருக்கிறோமே அப்படி சொல்லி நிறைய பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். ஒரு பாட்டியம்மா பிரிஜித் அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தையோட ஒரு பையனுடைய பாட்டியம்மா அடிக்கடி பேசுவாங்க.
என் பையனுக்கு, என் பேரனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா? அவங்க இவளுக்கு ஒரு டீச்சர் தான். ஆனா ஆண்டவர் மீது உண்மையான அன்பு கொண்ட பிள்ளைகள் 10 வருஷம் 10 வயசு தாண்டிட்டா அந்த பையனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்பாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் யார் யாரெல்லாம் தன்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மீது அன்புள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவராய் இருக்கிறார். உங்களுடைய தேடுதல் ஆண்டவருக்கு இன்னும் பிரியமாய் இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்களா? நன்றாக வாழ்கின்றார்களா? பிள்ளைகளை விசாரியுங்க. ஒவ்வொரு காரியமாக விசாரியுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பார். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்கின்ற குடும்பங்கள் இந்த உலகத்தில் எத்தனை உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ அப்படி சொல்லி கலங்காதீங்க. உங்களுடைய தேடுதலில் ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று நிறைவேற வேண்டும். ஆண்டவர் கேட்டார், பார்த்தீங்களா? 38 வருஷமா இந்த குளக்கரையிலே நான் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லிச்சு வரலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கும் பலன் இல்லை என்று சொன்னான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, என்ன காரியம் என்று நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசுங்க. கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமாம், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நன்றாக ஜெபியுங்க. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் தான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சமாரியா நாட்டில் சீகர் என்கிற ஒரு ஊர்ல ஒரு ஸ்திரீ வாழ்ந்து வந்தான். அது பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது. அது யாக்கோபு தோண்டிய கிணறு. தண்ணீருக்காக தோண்டிய யாக்கோபு தோண்டிய கிணறு. இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில அந்த பக்கமா வரும்போது அந்த கிணறுல போய் அமைதியா உட்கார்ந்து இருந்தார். பசி நல்ல சோர்வாயிற்று. அவருடைய சீடர்கள் ஊருக்குள்ள போய் ஆண்டவருக்கும் தங்களுக்கும் உணவு வாங்க ஊருக்குள்ள போயிட்டாங்க. இயேசு அந்த கிணத்து பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஏன் அங்க உட்கார்ந்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீயை தேடிட்டு இருக்கிறார். தேடுகிற ஆண்டவர் சரீர பிரகாரமான வேதனையிலிருந்து விடுதலைக்காக தேடுகிற ஆண்டவர் இங்க ஒரு ஸ்திரீயை தேடிட்டு இருக்கிறார். அவர் உட்கார்ந்து தேடிட்டு இருக்கிற அந்த வேளையில மத்தியான வெயில், யாரும் தண்ணி எடுக்க வர மாட்டாங்க. ஆனா ஒரு ஸ்திரீ மட்டும் வாரா. தூரத்துல வாரதை பார்த்துக்கிட்டார். அமைதியா உட்கார்ந்துருக்கார். அந்த ஸ்திரீ வந்த உடனே, ஸ்திரீயே எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்டார். அவ சமாரிய பெண்ணு. இஸ்ரவேலருக்கும் யூதருக்கும் சமாரியர்களுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அப்போ அந்த பெண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்குறா, நீர் யூதர், நான் ஒரு சமாரிய பெண்ணு, என்கிட்ட எப்படி ஆண்டவரே எப்படி நிறைய தண்ணீர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தாகமா இருக்குமா, எனக்கு தண்ணி கொடு. நான் தண்ணி கொடுக்கணும், உங்கள்கிட்ட பாத்திரம் எதுவுமே இல்லையே அப்படி சொல்லும்போது ஆண்டவருக்கு அவள் மீது ஒரு இரக்கம் தோன்றுகிறது. இவள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொண்ட ஆண்டவர் அதற்காக தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவளோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை ஒருவன் குடிச்சானா அவனுக்குள்ளாக ஜீவ ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஆமா, ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீரை எவன் ஒருவன் பருகுகிறானோ அவனுக்குள்ளாக
ஜீவ ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை யார் ஒருவன் கேட்கிறானோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் ஊறிக்கொண்டே இருக்கும், ஊறிக்கொண்டே இருக்கும். அப்போ அவ கேட்கிறா, எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் புருஷன் அழைச்சிட்டு வாமா அப்படி சொல்லி சொல்றாரு. நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும், நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார். அவளுடைய வார்த்தையிலேயே அவளுடைய செய்கைகளை குறித்து அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பாருங்களேன், அவள் யாரு என்று இயேசுவுக்கு தெரியாது. ஆமாம், உனக்கு 5 புருஷன் இருந்தா இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியான ஒரு வெட்கக்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே தான் அவ அந்த வெயில் நேரத்துல எங்க வந்திருக்க, தண்ணி எடுக்க வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் அவளுடைய பாவங்களை அவளுக்கு சுட்டி காட்டும் போது அவளுக்குள்ளாக ஒரு திகைப்பு. அப்ப அவ ஆண்டவரோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றீரே என்று பேசுகிறார். நீர் யாக்கோபிலும் பெரியவரோ என்று பேசுகிறார். அவளுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் ஒரு டைரக்டான ஒரு பதிலை சொன்னாரா அப்படி சொன்னா இல்லை. நீங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற காலம், தொழுது கொள்ளுகிற காலம் வரும் அப்படி சொல்லிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் பாவிகளை திருத்துகிற ஆண்டவராக இருக்கிறார், திருத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இழந்து போன வாழ்வை திருத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். மனம் திருந்தி வாழ அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். உலகத்தை மீட்டுக் கொள்ளத்தான் என்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். இயேசு அப்படி சொன்னாலே உலக மக்கள் பால் கொண்டிருக்கிற அன்பை தான் குறிக்குது. அவர் தேடி வருகிற ஆண்டவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்மை மீட்டு ரட்சிக்கிற ஆண்டவராகவும் இருக்கிறார். ஆண்டவரோடு கூட சமாரிய பெண் பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, எப்படி நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேணுமானா நம்ம கிட்ட என்ன இருக்காது? பாவமே இருக்காது. பாவம் இல்லாத மனிதன் தான் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியும். அப்போ நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் ஆண்டவரிடம் இருந்து ஒரு பதில் இல்லை. ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன? உங்களுடைய தொழுகை ஆவியோடு இருக்கா, உண்மையோடு இருக்கா? ஆவியோடு தொழுது கொள்ள யோசியுங்கள், யோசியுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவது மாத்திரம் போதாது. ஆமாம், சவுலை விரும்பி அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், ராஜாவாக அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், அவங்கிட்ட ஒரு கீழ்ப்படியாம இருந்த காலத்திலே ஆண்டவருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதினாலே அவனிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார் என்று அதை சொன்னார். ஆமாங்க, அதற்கு பிறகு சவுலுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது. அவன் எவ்வளவோ கதறி பார்த்தான். ஆமா, தாவீதை கொல்வதற்கு எவ்வளவோ வழி வகைகளை தேடி அலைந்தான். ஆனா ஆண்டவர் கொடுத்தாரா?
தாவீதை சவுல் ராஜா கையில ஒப்பு கொடுத்தாரா? இல்ல இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய பாவத்தை கூட அவர் பார்க்க முடியாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஒரு பரிசுத்தர். அவரை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்வதை காட்டிலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள்ல அநேக பிள்ளைகள் நல்லா விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆனா அந்த லெந்து நாட்கள் முடிந்த பிறகு பழைய பாவத்திற்கு மீண்டுமாக திரும்பிக் கொள்வார்கள். நம்ம பார்க்கிறோம். என்ன செய்ய போறீங்க? நீங்கள் என்ன பிரதிக்கினை ஆண்டவரோடு கூட எடுத்திருக்கிறீர்கள், அதிலே நீங்கள் ஸ்திரம்பட நிலைத்திருக்கும்படியாய் அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பாவம் வேண்டாம், ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நாம் இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்படியாய் அருமையான ஒரு அழைப்பு விடுகிறார். நம்ம ரட்சிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். இந்த சமாரிய பெண் ஆண்டோடு கூட பேச பேச ஆண்டவருடைய வார்த்தைகள் அவளுக்குள்ளாக பலனை கொடுக்க ஆரம்பித்தது. அவள் அந்த தண்ணி குடத்தை அதிலே அப்படியே வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டான். போய் நாம் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்திருக்கிறேன், மேசியாவை போல இருக்கிறாரு அப்படி சொல்ல சொல்ல ஒரே திரண்டு வந்து ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். அந்த சமாரியர்கள் தான் ஆண்டவருக்கு ஒரு பெயரையும் கொடுத்தார்கள். என்ன பெயரை கொடுத்தார்கள்? உலக ரட்சகர், ஹோலி ரெடிமர் என்கிற பெயரை கொடுத்தார்கள். அவருடைய இந்த வார்த்தைகள் 2 நாட்கள் அவர்களோடு கூட இயேசு தங்கி இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருக்கு என்று ஒரு டைமை நீங்கள் ஒதுக்குங்க. நம்மளோடு கூட ஆண்டவர் தங்கி இருந்தார் இல்லையா? ஆண்டவருடைய அந்த மேன்மையை நாமளும் என்ன செய்யலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, இந்த ஜெப வேளைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அருமையான லெந்து நாட்களின் கடைசி நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள் தகப்பனே, நாங்கள் சுகவீனர்கள், நாங்கள் பாவிகள் தகப்பனே. எங்களை மீட்டு ரட்சிக்கும்படியால் இந்த உலகத்திலே வந்து அவதரித்த இறை மைந்தனாய் இருப்பதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. அவர்களுடைய பலவீனங்களை தொடுங்க, வியாதிகளை தொடுங்க தகப்பனே. சுகம் கொடுங்க ராஜா. ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ளும்படியான நல்ல ஒரு மன பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உலகம் அனைத்திலும் ஆண்டவர் உண்மை நோக்கி கெஞ்சுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. கணவன் நிமித்தமாக மனைவி நிமித்தமாக கணவன், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, சுகவீனங்களுக்காக, பலவீனங்களுக்காக, யார் யாரெல்லாம் உடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றார்கள் அத்தனை பேரை நீ தொட வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, பரிபூர்ண விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டோம். உமக்கு பிரியமற்ற காரியத்தை செய்கிற பிள்ளைகளையும் இந்த வேளையிலே தொட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தொட்டு ரட்சிங்கப்பா. ரட்சிப்பதற்காகவே நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தகவல். அது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் மட்டுமாக அத்தனை பேரையும் தொடங்க ராஜா.
ஆண்டவரே, இந்த உலகத்திலே அப்பா குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம் என்ற ஆண்டவரே மோசமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. ஒவ்வொரு நாட்டில் உள்ள பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. அரசியல்வாதிகளை தொடுங்க தகப்பனே. விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அவரை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க தகப்பனே. நல்ல ஒரு பூரண மன மாறுதலை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமை டிவி ஆசீர்வதிங்க. நடத்துகிற அருமையான தம்பி ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. தகப்பனாரை ஆசீர்வதிங்க. பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மகிமை டிவி இன்னும் ஆண்டவரை சிறப்பாய் முன்னேற உதவி செய்யுங்க. நலப்படுத்துங்க தகப்பனை. நடத்துகிற பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.